ஆட்டால இருந்தாலும் 3 பேர் ஏற்றியலும் வேண்டும். அப்போ அவர் வந்து அதாவது தேவையில்லாத மாதிரி கதை ஒன்றும் கதைச்சார் எங்களோட. அந்த பம்பை எல்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்யலை, அந்த பம்பை எல்லாம் எங்களுக்கு செய்யலை, பெட்ரோல் உங்க நீங்களா போய் தாரீங்க, பெட்ரோலுக்கு சல்லிய தாவோ என்றார். இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். என் பேர் முகமது இஸ்மாயில். நான் நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடந்துச்சு? நாங்க வெட்டிங் ஹாலில் போய்த்துட்டு எல்லாம் வார நேரம், அதாவது 29ஆம் தேதி நாவலப்பேட்டையில் ஷகுரா ஹாலில், அந்த ஹாலில் வச்சு தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ජංගම දුරකථන යෙදවුමක් කරහා සේවා සපයන ත්‍රිරෝධරත රියදුරකුට නාවලපිටිය සොයිසාකැල ප්‍රදේශයේදී පිරිසක් පහර දී තිබෙනවා. நடக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு 5 பேருக்கு மாறி போகிறது வாகனம் இல்லாத நேரத்தால் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பிக்மி வந்து போட்டோம். எங்களோட ரிலேஷன் வெட்டிங்கு தான் நாங்கள் போனோம், நாவலப்பேட்டை போனோம். அப்போ பிக்மி வந்து போட்ட நேரத்தில் எங்களோட ஒரு 5 பேர் மட்டும் தான் பேலன்ஸ். என்ன சொன்னால் பிக்மியை இப்போ என் ஃபோனில் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற யார்டையிலையும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஆட்டோ தான் போட்டோம். ஆனால் ஆட்டோ போட்ட நேரத்தில் அது கெப் மாதிரி ஒன்று தான் வந்துச்சு. அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், எங்களோட ஒரு 5 பேர் மாதிரி தான் நீக்கிறாங்க, எங்களை ஏற்றிட்டு போங்க. அப்போ அவர் சொன்னார், அப்படி ஏல 2 பேர் தான் ஏற்றியலும். அப்போ நான் சொன்னேன், அப்போ குறைஞ்சது 3 பேரை ஏற்றியலும், கேப்பில் ஆட்டால இருந்தாலும் 3 பேர் ஏற்றியலும். அப்போ அவர் வந்து அதாவது தேவையில்லாத மாதிரி கதை ஒன்றும் கதைச்சார் எங்களோட. அந்த பம்பை எல்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்யலை, அந்த பம்பை எல்லாம் எங்களுக்கு செய்யலை, பெட்ரோல் உங்க நீங்களா போய் தாரீங்க, பெட்ரோலுக்கு சல்லிய தாவோ என்றார். அப்போ நாங்கள் சொன்னோம், அப்படின்னா நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் எங்களுக்கு 500 ரூபா கேட்டார். அவரு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு 500 ரூபா நாங்கள் தர மாட்டோம். ஏன்னா நாங்கள் பிக்மி கேன்சல் பண்ணாலும் அதாவது பிக்மியால் தான் உங்களுக்கு சல்லி என்ன செய்வாங்க, பே பண்ணுவாங்க, எங்களுக்கு தடை அடிப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பிக்மிக்கு தான் நாங்கள் தடை கெட்டுவோம். பதை கெட்ட நேரம் அப்போ அதிபர் சொன்னார், அப்படியெல்லாம் மேலாவோ சல்லிய தாவோ என்று கொண்டு என்ன செஞ்சார், கீழே இறங்கினார் ஃபெஸ்ட்டுக்கு. அதாவது இறங்குற நேரம் அது கத்தியோ அல்லது நிக்கல என்னமோ தெரியாது, அதாவது குத்தினே. அதாவது நாங்கள் 5 பேர் ஏற்ற சொன்னதால தான் அவருக்கு கோவம் வந்துச்சு. அவர் சொல்றாரு அதால தான் பிரச்சனையா, அதை அடிச்சது எங்கட பக்கத்துல இருந்து அடிபட்டுச்சு. நான் வந்து என்னை பொறுத்தவரை நான் வந்து எதையுமே நியாயமா நிக்கிறோம் தான், யாரு சரி பிள்ளை அது மாதிரி பேசுறோம் தான். அதாவது எங்கட ஆட்கள் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அடிச்சாங்க. அதாவது எங்கட தம்பி தான் அடிச்சார் ஃபர்ஸ்ட்டுக்கு. அடிச்சது பின்னால் அவர் என்ன செஞ்சாரு, ஆர்குமெண்ட் போய் தான் அடிச்சதோட அவர் என்ன செஞ்சார், அவர் கையில இந்த நிக்குலா கத்தியோ தெரியும், அதை எடுத்து குத்தினார். குத்தினதோட டிரைவர் தம்பி அடிச்சவருக்கு சரி இந்த துண்டுக்கு அடிச்சதோட அந்த பொடியாண்டு இந்த துண்டு வெடிச்சிட்டு அது ரத்தம் வரும். தம்பிக்காரன் பார்த்து கொண்டிருக்கலாம், அவன் வந்தான். அவன் வரும் சரியா அவன் கண்ணுக்கிட்ட குத்தினாரு. குத்தினது பின்னால கடைசியா தம்பியை குத்தினா அவள் உமா வந்தான். தாத்தா வந்து கேட்டேன், என்னதுக்கு எந்த பிள்ளையை குத்தினார். அப்ப எங்கட தாத்தா இந்த துண்டுக்கு எடுத்து குத்தினதோட எங்கட தாத்தா என்ன செஞ்சுட்டா, கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோட மற்ற ஆட்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காம வந்துட்டாங்க. வந்ததுல அடிச்சது உண்மை. ஆனா அவரு சொல்றாரு 100-150 பேர் வந்து அடிச்சண்டு, 50-100 பேர். ஆனா கணக்கு அவ்வளவு பேர் இல்லவே இல்லை. குறைஞ்சது அடிச்சது 5 பேர்ல 6 பேர் தான் அடிச்சிருப்பாங்க. அடிச்சாங்க. அதுக்கு பின்னால அது எப்படியோ அவங்க ஊர் மக்களை வர வச்சுட்டாங்க. ஊர் மக்களை வர வச்சுட்டு அதாவது காப்பாத்த விளக்க போன ஆட்களையும் சேர்த்து அடிச்சாங்க. விளக்க போன ஆட்கள் அதாவது எங்கட வாப்பாவோ நானா மற்ற பெரிய மடமாவன் அவங்க எல்லாரும் விளக்க தான் போனாங்களே தவிர யாரும் அவருக்கு அடிக்கல. விளக்க போனவங்க இவங்க என்ன செஞ்சாங்க, தனித்தனியா வந்து அடிச்சாங்க. அதுக்கு பின்னால நாங்க என்ன செஞ்சோம், எங்கட பொடியனத்துக்கு நாங்க வேன் இழுக்க போட்டோம். ஆனா வேன்ல இருந்தது எல்லாமே பெண்களும் பிள்ளைகளும் தான் இருந்தாங்க. அதாவது எங்கட அடிச்ச பொடியன் நாங்க என்ன செஞ்சோம், அவனுக்கு இங்கிட்டால ரத்தம் வருது அடிபட்டவன். 2 பேரையும் நாங்க என்ன செஞ்சோம், வேன் இழுக்க போட்டோம். வேன் இழுக்க போட்டு வேனை நாங்க வெளியே எடுக்கல, என்ன செஞ்சாங்க, கேட்டை ஃபுல்லா மூடிட்டாங்க, லாக் பண்ணிட்டு யாரும் கேட் உள்ளுக்கு வெளியே அனுப்பல, வெளியேக்கிறார்கள் உள்ளுக்கு அனுப்பையும் இல்லை. அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், மெயின் கேட்டை ஹோல் கேட்டை ஃபுல்லா மூடிட்டாங்க. வந்த ஆட்கள் என்ன செஞ்சாங்க, மூடி விட்டுட்டாங்க. மூணு நான் வேனுக்கு உள்ளுக்க போவேன், உள்ளுக்கிறாங்க வெளியே வரையுமே இல்லை. அப்போ என்ன சொன்னா, வேன் இழுக்க போய்த்து வேன் டிரைவரை வெளியே எடுத்து வேன் அவர் எடுத்துட்டாரே, அதனால அந்த ஆள் எடுத்து அந்த ஆளுக்கு அடிச்சு அந்த ஆளுக்கள வேன் சாவியை எடுத்து அதுக்கு பின்னாடி போலீஸால் 2 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னே அந்த பொம்பளை என்ன சொன்னா, கதவை திறந்து எனக்கு பொம்பளை எல்லாத்தையும் எடுங்க, அவன் பொடியன் மட்டும் எனக்கு தான். அது தாக்கில் அந்த அதுக்கு இருந்த வயசாளி, அதாவது எங்களோட உமாமான்னு சொல்லலாம், அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பயத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே சோமிலாம் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செஞ்சு சீனியர் ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி சீரியஸில் ஐசியூவில் அட்மிட் ஆகினாங்க. அதுக்கு பின்னால் போலீஸால் வரும், போலீஸால் வந்து என்ன செஞ்சான், வேன் எடுத்துக்கொண்டு போலீஸுக்கு வந்துட்டான்.
அவங்களே போலீஸுக்கு வர சொன்னோம். இதுதான் நாங்களே நடந்த சம்பவம், வேற எதுவும் இல்லை. அதாவது இவங்க அதை ப்ராக்டிக்கலாக அதை பெருசாக்கிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க முஸ்லீம் அவனாவது கமையை விட்டு வெளியே வந்து அவங்களோட ஆட்களுக்கு அடிச்சேன்னு சொல்லி, அதாவது அவன்ட என்ன பிள்ளை எங்கட என்ன பிள்ளைன்னு சொல்லி அதை ஒழுங்காக வாக்கல்ல. அவங்க சொல்றது நாங்கள் எல்லாமே எங்கட பிள்ளை, அவர்கிட்ட மட்டும்தான் சரி என்பதாகத்தான் அவங்க இந்த தோட்டில் இந்த கேஸ் எடுத்துக்கொண்டு பேத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ போலீஸால வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2 பொடியமார்களையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் நீக்கிறாங்க. தேடுறாங்க, அதாவது காப்பாற்ற போன ஆட்களை சும்மா தேடுறாங்க. ஓ இதுதான் சம்பவம், இதுதான் நடந்தது. நான் பள்ளியொன்றில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டர் ஆகிக்கிறேன். இல்லை கோஆர்டினேட்டர் ஆகிக்கிறேன். ஓகே இஸ்லாம். ஓகே நவ் இதுதான் சம்பவம் இவங்க சொல்ற. இப்போ அவங்களோட பக்கத்தில் அது நியூஸ் மீடியாலாம் பேட்டிக்கு தான், அதாவது அவங்க நியூஸ்ல எதுவும் வரல, இவங்க நியூஸுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க அதாவது முஸ்லிம்ஸ் வந்து அடிச்சாங்கன்னு சொல்லி சும்மா கதை வந்து உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு சண்டையை வந்து அடிப்படி சண்டையோட வந்து சும்மா ஒரு பெருசாக வந்து ஒரு இந்த இது பண்ணிக்க பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ணுற மாதிரி பண்ணின ஒரு விஷயமா தான் எனக்கு விளக்குது. இது வந்து என்னன்னு சொன்னால் வந்து இப்போ எங்களுக்கு இவங்க என்கிட்ட சொல்ல போகிறோம். நான் நாவலப்பிட்டி ஓய்சியோட கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நான் சேட் ஒரு கன்வர்சேஷன் பண்ணோம் வந்து என்ன நடக்குது பார்க்குறதுக்கு. அப்போ அவர் ஸ்டார்ட்டில் எடுக்கக்குள்ளேயே அவர் வந்து அவங்களோட பக்கத்துக்கு தான் நின்றார். அதையும் நான் சொல்லிக்கொள்ளும். ஏன்னாண்டா அவர் என்னன்னா அவங்க அண்டர் ப்ரெஷர், போலீஸ் வந்து அண்டர் ப்ரெஷர். என்னன்னு சொன்னால் இது ஒரு மீடியாக்கெல்லாம் போட்டு ஒரு பக்கத்துக்கு தான் அநியாயம் நடந்தீங்க, மறுபக்கத்துக்கு நடக்கலன்னு சொல்லி இந்த இது மறுபக்கத்தில் நடக்கலைன்னு சொல்லி ஒரு கதை ஒன்றை கிரியேட் பண்ணி போலீஸுக்கு ப்ரெஷர் பண்ணி வந்து ஒரு சைடுக்கு தான். அப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து இப்போ நான் அது வாய்ஸ் கட்டேனுங்க. ரைட், ஓகே சார். இது நான் ඔයාත් වැඩ කරන්නේ දැන් අපි මේ කියන්නේ ජනතාවගේ බදු වලින් ඇවිල්ලා වැඩ කරනකොට අපි පුළුවන් තරම් ඇවිල්ලා මේ ඒක හරියාකාරයෙන් පාවිච්චි කරන්න ඕනේ කියලා ඒක තමයි මගේ මතය. කොයි වුණත් ඇවිල්ලා මම කවදාවත් ඉන්නේ ඒක ඇවිල්ලා මේ මහා ලොකු සිදුවීමක් නෙවෙයි නෑ නෑ මම කියනවා පොලිසිය නමුත් මේක මහා ලොකුට හදලා තියෙන දැන් නිකන් ඒක පාර්ශව එක අරමුණු සඳහා කරන දේවල්. ඉතින් ඒකකින් අපිට මෙතනදී අපි ප්‍රතිපත්ති අපි රාජකාරී මට්ටමේ හරි දේ කරලා තිබ්බනම් මේ ගැටලුවක් නැහැ. මෙතන නිකන් උඹලා තියෙනවා. දැන් ඒක තමයි මම කිව්වේ. දැන් ඔයා බලන්න මේක අනිවාර්යෙන් මේක ඔයාට මම කියන්න ඇවිල්ලා මේක මම අරගොල්ලන්ට කියන්නම්. ඒගොල්ලන්ට කියලා කතා කරගන්න කියලා. ඔයාත් ඇවිල්ලා උසාවියට දානකොට ඇවිල්ලා පුළුවන් නම් ඒක සමත මණ්ඩලෙම දාන්න බලන්න. ඒක තමයි බෙටර්. ඒක බුරුවට මේ කාලේ මේවා කරන්නත් ඕනේ නැහැ. අපට තේරෙනවා මේක පොඩි සිද්ධියක්. මේක නිකන් ලොකුවට අරන් තියෙනවා. මට එනවා ඇවිල්ලා. ඒක වාට තේරෙනවා ඇති වාත් දැන් කතා කරලා තියෙනවානේ ගොඩක් කේසස්. වාට තේරෙනවා ඇති මේක ඇවිල්ලා. නිකන් මේක නිකන් මේ තව ප්‍රශ්නයක් යන්න නැතුව ඒ චීන තැනින්ම අපි මේක ගැටලු ආරවුල මේක කරන්න එක තමයි බෙටර් කියලා මට වෙනවා. ඒක තමයි මම වාට කෝල් කරේ. දැන් අපේ මෙයානේ නෑ මමත් කැමති මේක මේ අද මෙහෙම මෙතන දෙල්ලෝ යනවා. නමුත් වෙන්නේ නැති එකනේ ප්‍රශ්නේ නැති. ඉතින් ඒකේ ඉඳන් මම ඉදිරි ගියාම ගන්න වෙනවා මාත්. ඒක මමත් කැමති මේ දැන් ඔබ කැමති නම් දෙල් කළා වසන් කරන්න. ඒක නෑනේ වැඩි. ඔව් ඒක හරි. කවද්ද දාන්නේ උසාවි ෆැක්ස් දැන් අද දානවා මම අද දානවා. එන කට්ටිය ඔක්කොම දැන් තාම ස්පීඩ් ආවද දෙපැත්තම? ඔව් දෙපැත්තම දැන් ටිකට් කපලා දෙන්නම දානවා උසාවියට 3 දෙනාම. ඒක මොනවද තීන්දුවක් දෙන්නේ මයිස්ටර්තුමා? හරි. එහෙම කරමු අපි. ඒක තමයි ඒකන උසුගැන්වීම් තියෙනවා. ඒකවල මෙතන දේශපාලන කවලන්නේ ඒක තමයි ඒකට පිටද නමුත් ඒව අපිට අදාළ නැහැ. නමුත් අපේ ජොබ් එකේ තමයි අපි කරලා තියෙන්නේ. නමුත් ඉතින් මේක මේ සෙටල් කරන කතා බහ කරලා මට්ටමකට එන්න පුළුවන් දැන්. නමුත් මේ එහෙම මට්ටමකට තාම එන්නේ නැහැ නේ ඉන්නේ. I think ඒ බෙටර් තමයි දැන් ඔක්කොම ටිකට් එක කපලා කෙලිම ගිහිල්ලා උසාවිය දාලා. හරි. එතකොට මේ අපිට වැංගිල්ලක් දික් කරන්න බෑනේ. දැන් වැඩේ කරන්නේ දෙපැත්තටම දාලා දුන්නා.
ඊට පස්සේ බලාගන්න කියලා. එතකොට යාට ගහපු එකටයි මෙයාට ගහපු එකටයි දෙන්නම කතා කරගන්න හරි. ඕක දැන් ඔතන වැඩිම දේ උසාවියට දැම්මම උතන සෙටල් වෙනවා. නැත්නම් මෙතන සෙටල් කරන්න මේක දැන් තාම මේ එන්න මට්ටමකට නැහැ. ඒක අදහස් නැහැ. දැන් එක පාර්ශවයක් කැමති අනිත් පාර්ශවය කැමති. හරි ගැටලුව වෙලා තියෙනවා. ඒක ඕක මට ඕනවට වඩා ඉන්වෝල්ව් වෙන්න බෑ ඔය වැඩේ. නෑ ඒක හරි ඉන්වෝල්ව් දෙකට ඉන්වෝල්ව් ගියොත් ඊට පස්සේ එක පැත්තට පොවා අදිනවා කියලා තව කතාවක්. ඒ ඔක්කොම දැන් ඒකට කියන්නේ මේ නාර්ගිටි පොලිසියෙන් සාධාරණයක් නෑ කියලානේ මොන සාධාරණ බලාපොරොත්තු සාධාරණයක් කියලා කියන්නේ. ඉතින් ඔයා අරස් කරලා ඒක තමයි කියන්නේ. ඒකනේ මම මේ කියන්නේ නේසන් උත්තිමට්ටම කියලා. විමර්ශනයක් කියන එක කැවිලත් පැවිසි අතරෙන් කරන්න බෑනේ. බෑනේ. මොකක්ද ඒකට මේ ගහ ගන්නවා වගේ ලේසි කියලා හිතා ඉන්නේ මේක. CCTV එවිඩන්ස් එක ගමුකෝ. මොකක්ද තියෙන්නේ? சரி இது வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு டிஸ்கஷனோட நான் கன்வர்சேஷனோட வச்சு பார்த்தது வந்து என்ன சுச்சுவேஷன் என்ன சொன்னால் எனக்கு வேணும் வந்து போலீஸ் வந்து மிடில் இருக்கணும் பயசாக இருக்கக்கூடாது ரெண்டு பக்கத்துக்கும் அது வந்து என் மெயின் இது தான் வந்து இது இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் வந்து செட்டில்மெண்ட்டில் தான் போகணும் அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சம்மந்தம் போகிறது தான் பெட்டர் இப்படி போய் வந்து மேஜிஸ்ட்ரேட் கட்டாயம் சம்மந்தம் தான் போடுவார் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து நார்மலாக அப்படி தான் நடக்கிறது இது சும்மா ஒரு பக்கத்தால் சும்மா ஒரு ஸ்டோரியை வந்து இது பண்ணி வச்சிருக்குது என்ன சொல்லுவாங்க அந்த இன்ஃப்ளேட் பண்ணி வச்சதுனால தான் இது ஒரு சும்மா ஒன் சைடுக்கு போய்த்திருக்கு இப்போ ஓகே இது இன்ஷா அல்லாஹ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பக்கத்துக்கும் மிடில் பண்ணி தான் இந்த பிரச்சனை வந்து முடியும் அடுத்து வந்து நானாய்த்தான் கடைசி ஓய்சிட்டு சொன்ன வந்து என்னத்தை நடந்தாலும் நேர பிடிக்கிற மூக்கை வந்து வளைச்சி பிடிக்கிற வேலை தான் நடக்கிறேன் உண்மையில வந்து கம்ப்ளைனரும் ரெண்டு பையனும் கம்ப்ளைனர்ஸ் ஆயிருந்தாலும் இன்றைக்கு ஊண்டுவாங்க நாளைக்கு ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு பிறகு சொல்லுவாங்க இல்லை சார் எங்களுக்கு இந்த கோர்ட்டுக்கு போயிடலாம் வர இயலாது இதை எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு முடிச்சுட்டாங்க இதை நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படி இப்படின்னு வருவாங்க அப்போ வந்து கடைசியில் வந்து மக்கள்கிட்ட பதில் தான் வேஸ்ட் ஆகுது வந்து அதுதான் இது ப்ரோசஸ் ஸ்ரீலங்காவில் நிறைய அப்படி தான் கேசஸ் ஆகுது இருந்தாலும் இது வந்து ஒரு அந்த 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 தேவையில்லாமல் பொலிட்டிக்கலி இது இந்த முஸ்லீம் தமிழ் சும்மா தேவைக்கு இல்லாத இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தான் நான் வந்து இன்வால்வ் ஆகினேன் இது இந்த மீடியாவில் போட்டுக்கொண்டு சும்மா எனக்கு விளைஞ்சி அப்படித்தான் என்னடா தமிழ் ஆட்களுக்கு முஸ்லீம் ஆட்கள் அடித்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அன்வான்ட் சும்மா இது கல்யாண வீட்டில் வந்து இந்த பிக்னி டிரைவர்கிட்ட ஹையர் பிரச்சனை வந்த பிரச்சனை அப்படியே ஒரு வேறொரு நோக்கத்தை இழுக்கிறேன் வந்து அது இழுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்குது அவங்க அதில் தான் வாழ்கிறது அந்த பொலிட்டிக்கல் இதில் தான் வாழ்கிறது அது சொல்லி வந்து அதை நான் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர லெவலில் தான் இவங்களும் செட்டில்மெண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஓய்சியும் பார்க்குறாரு அது செட்டில்மெண்ட்டுக்கு வந்தால் அப்படி முடிக்கிற அப்படி இல்லாட்டி கோர்ட்டுக்கு போட்டு இதை செட்டில் பண்ணல இதுதான் லாஸ்ட் இது இன்ஷா அல்லாஹ் ஓகே நான் நினைக்கிறேன் வந்து பெட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே ஏன்னா யாருக்கும் அவாசி இல்லை உங்களுக்கும் அவாசி இல்லை அவங்களுக்கும் அவாசி இல்லை ரெண்டு பக்கத்துக்கும் சாதாரணமாக இது முடியும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள் நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.